வணக்கம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம் பண்ணேன். அரிசி மாவு அரைச்சது கொஞ்சம் இருந்துச்சு. அதை போட்டு உப்பு போட்டு வெந்நீர் ஊற்றி பசைஞ்சிட்டு அப்படியே இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிட்டேன். இந்த அச்சு நல்லதாக இருக்குது. எனக்கு இடியாப்பம் புளியறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே புளிய மாட்டேன். ஆனால் இந்த இது நல்லாவே இருக்குது. அப்புறம் இது புளிஞ்சிட்டு எடுத்து லெமன் கலர்னேன். ஃபஸ்ட்டு என்னுடைய கணவருக்கு அதுதான் பிடிக்கும். லெமன் கிளறிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தேங்காய், ஏலக்காய், கொஞ்சம் வெல்லம் நாட்டு சக்கரை தான் போட்டேன். எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அந்த ஸ்ரீலங்கன் ரெசிபி சொல்லுவாங்க இல்லையா, லவரியா என்னமோ அது பண்ணேன். ஆனால் என்கிட்ட இலை இல்லை. அதனால் சரி இந்த இட்லி துணியிலே மடித்து இப்படி வச்சு பண்ணேன். நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இலை இருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும், கொஞ்சம் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் பட்டு சூப்பராக டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த லெமன் இடியாப்பம் அதுவும் தயாராகிடுச்சு. அதுவும் டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது. அப்புறம் என் பசங்க இது ரெண்டுமே சாப்பிடாது. அதனால் முட்டை குருமா பண்ணேன். அவசர குருமான்னு நிறைய வாட்டி பண்ணி காமிச்சிருக்கேன். அதுதான் பண்ணேன். முட்டை குருமா பண்ணிவிட்டு இடியாப்பம் ப்ளெயினாக எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம். அதை வச்சு அதுங்க 2 பேருக்கும் சாப்பிட கொடுத்தேன்.